வரலட்சுமி நோன்பு பார்ட் 3 இது. பார்ட் 1, பார்ட் 2 பார்க்கலைன்னா நம்ம சேனலில் இருக்குது, செக் அவுட் பண்ணுங்கள். இன்றைக்கி கலசம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கலசத்துக்கு நான் சின்னதாக சொம்பு எடுத்திருக்கேன். பித்தளை, அப்படி செம்பு, வெள்ளி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சில்வரை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ப்ளவுஸ் வந்து சாரீக்கு ஃப்ளீட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ரொம்ப வந்து ஈஸியாக சிம்பிளான ஒரு ஸ்டெப் தான் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கிறேன். அப்படியே ஃபுல்லாக செக்யூர் பண்ணி 2 சைடும் வந்து பின் போட்டு செக்யூர் பண்ணியிருக்கிறேன். முகம் இருக்குதுன்னா நீங்கள் வந்து அதுக்கு கயிறு போட்டு ரெடி பண்ணி வச்சுடுங்க. கலசத்தை ரெடி பண்ணிக்கலாம். அரிசியும் ஃபில் பண்ணால் தண்ணியும் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அந்த கலசம் தம்பு ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றிட்டு அதில் மஞ்சள், குங்குமம், எலும்பிச்சை, காயினு, சில்வர் காயினும் போட்டுக்கலாம். அப்புறம் வாசனை திரவங்கள், ஏலக்காய், ஜவ்வாது இதெல்லாம் போட்டு மா இலை கொத்து ஒன்று வச்சுட்டு தேங்காய் வச்சிடணும். தேங்காய் வச்சதோடு நீங்கள் மஞ்சள் குங்குமம் இட்டுட்டு அதோட நீங்கள் பூஜை பண்ணலாம். இல்லை என்கிட்ட முகம் இருக்குன்னும் போது முகத்தை செட் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ அலங்காரம் நம்மளுக்கு பண்ணியிருப்போமோ அதே மாதிரி அந்த அம்மனுக்கும் அவ்வளோ அழகாக நீங்கள் பண்ணலாம். உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணுங்கள். எவ்வளோ பூக்கள் வைக்க முடியுமோ அவ்வளோ வைங்க. இப்போ ரெடி பண்ண அம்மனை உட்கார வைக்கணும் இல்லையா, அதுக்கு வாழை இலையில் பச்சரிசி இட்டுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டுட்டு நீங்கள் அம்மனை அங்கே அமைச்சிட்டு இதுக்கு மேலே நீங்கள் பூஜையை கண்டினியூ பண்ணலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.